சென்னை மேற்கு தாம்பரம் முடிச்சூர் சாலையில் அமைந்துள்ளது ஆலிவ் பிரியாணி கடை. கமால் பாஷா என்பவருக்கு சொந்தமான இந்த கடையில் ஏப்ரல் 26ஆம் தேதியன்று ராமகிருஷ்ணா நகரை சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் பிரியாணி வாங்க சென்றார். செட்டிநாடு சிக்கன் பிரியாணியை பார்சல் வாங்கி சென்றவர் வீட்டிற்கு சென்று பிரித்து பார்த்தபோது அதிர்ந்து போனார். பிரியாணியிலும் செட்டிநாடு சிக்கன் கிரேவியிலும் புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தது. உடனடியாக பார்சலை மீண்டும் கடைக்கு எடுத்துச் சென்ற சவுந்தரராஜன் உணவக உரிமையாளரிடமும் காண்பித்துள்ளார். அதற்கு அவர் கிரேவியில் புழு விழுந்ததற்கும் தனது ஹோட்டலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். இதுவரையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இதான் முதல்ல வேலையில பண்ணியிருக்காங்க. இது வந்து பண்ணது நான் மனப்பூர்வமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. அதனால வேலையில பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தான் வாங்கி பொறிச்சு அந்த சிக்கனில் வந்து அதில் புழு இருந்திருக்குன்றாங்க. அதை நான் மறுக்கிறேன், புழு கிடையாது. அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இத்தனை வாங்கி சாப்பிட்றேன், யாருக்குமே கிடையாது. மேலும் சவுந்தரராஜன் தனது ஹோட்டலில் 4 வருடங்களாக உணவு வாங்கச் செல்வதாகவும் திடீரென தன் மீது வீண்பழி சுமத்துவதாகவும் கூறியிருக்கிறார். இந்த கடையில எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வாங்கி கொண்டு போய் அவங்க 4 வருஷமா அந்த கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இதனால் கோபமடைந்த சவுந்தரராஜன் தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தி ஆறுமுகம் என்பவரிடம் புகார் அளித்தார். ஆனால் உணவு பாதுகாப்பு அதிகாரி உணவகத்தின் மீது நடவடிக்கை எடுக்காததால் நண்பர்கள் சமூக ஆர்வலருடன் சென்ற சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் பரபரப்பு நிலவியது.